ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை பின்பற்றி நடந்த அன்னாரின் தோழர்களான உத்தமர்களான சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅத் தாபிஈன்கள் கியாமத் நாள் வரை வரவிருக்கின்ற அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாவதா. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் ரசூலும் வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்கள் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறார்களோ அப்படியாப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்கள்லேருந்து தவிர்ந்து விலகி தக்குவா செய்து வாழுமாறு என்னை அவங்களே தடுத்திருக்கிறார்களோ அப்படியாப்பட்ட விடயங்கள்லேருந்து முற்றும் முழுதுமாக விலகி தவிர்ந்து தக்குவா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ரபுல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம்தான் ரமதான் எங்களுக்கு தந்தான். யாருக்கும் விளையாடிக்கலா, யாருக்கு இவ்வளவு தான் ரேட்னு முடிவு செய்யலாம். அல்லாஹ் சொல்லான், நோன்பு எனக்குரியது, நான் தான் அதுக்குரிய கூலியை கொடுப்பேன். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த நோன்பை கொண்டு எங்கட வாழ்க்கையில் என்ன வரணும் என்றா உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பார்க்கணும். அல்லாஹ் இந்த நோன்பை கொண்டு வலியுறுத்தினது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள்லாம் தக்குவாதாரிகளாக மாறணும். உங்களுக்கெல்லாம் அல்லாஹ்ட அச்சம் வரணும், உங்களுக்கெல்லாம் அல்லாஹ்ட உணர்வு வரணும். உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பார்ப்போம், இவ்வளவு நாட்கள் கழிச்சிட்டோம், எங்கள்ட தக்குவாட லெவல் எப்படி இருக்குது? இந்த தக்குவான்றது இது ரமதானில் மட்டும் தக்குவா, ரமதானுக்கு பின்னால் நினச்ச மாதிரி வாழ்க்கை இல்லை. இல்லை, அல்லாஹ்ட கட்டளை என்னாண்டா ரமதானை நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணினீங்களோ அதை மற்ற காலங்களையும் நீங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும். ரமதானில் எப்படி நீங்கள் மற்ற மக்கள்கிட்ட குறைய பேசாமல் உங்களோட வாயை பேணி மற்ற மக்கள்கிட்ட குறைய பார்க்காம உங்களோட கண்ணை பேணி எப்படி நீங்கள் செழிப்பாக ரமதானில் இருந்தீங்களோ இது போல் ரமதானுக்கு பின்னாலேயும் உங்களோட வாழ்க்கை பேணுதலாக இருக்கும். இது ஒன்றாவது சப்ஜெக்ட். ரெண்டாவது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வல்லதீன யுத்தூன மா ஆத்தவ் வகுலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். சில மக்கள் இருக்கிறாங்க, அவங்க அல்லாஹ்வை சந்திக்கிற விஷயத்தில் அவங்களோட உள்ளத்தில் பயம் இருக்குது. இந்த ஆயத் இறங்கின நேரத்தில் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்ட்டு கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், இந்த ஆயத் களவெடுக்கிறவங்களோட விஷயத்தில், இந்த ஆயத் மது அருந்துறவங்களோட விஷயத்திலே அல்லாஹ் இறக்கினான்னு கேட்டாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா, இது அல்லாஹ் களவெடுக்கிறவங்களோட விஷயத்தில் மது அருந்துறவங்களோட விஷயத்தில் இறக்கி வைக்கல. அல்லாஹ் இறக்கி வச்சது யார் எல்லாம் நோன்பு பிடிக்கிறாங்களோ அவங்களோட விஷயத்தில். இந்த நோன்பை கொண்டு எங்கட உள்ளத்தில் பயம் வரணுமாம். வகுலூபுஹும் வஜிலா, உள்ளத்தில் பயம் ஏற்படணும். அடே, நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்வை சந்திக்கணும், அல்லாஹ்ட முன்னுக்கு போய் நான் நிற்கணும்.
இப்ப ஏன் நோன்பு, நான் உலகத்துல நோட்ட நோன்பு, இது அல்லாஹ் இடத்துல கபூலியத்தா இல்லையா? நான் உலகத்துல தொழுந்த தராவி, இது அல்லாஹ் இடத்துல கபூலியத்தா இல்லையா? நான் உலகத்துல என்ன தூக்கத்தையும் தியாகம் செஞ்சுட்டு வந்து தொழுது என்ன கியாமுல் லைல், அல்லாஹ் கிட்ட கபூலியத்தா இல்லையா? நான் கொடுத்த சதகா, நான் செஞ்ச இஸ்திக்ஃபார், நான் ஓதின குர்ஆன் என்ற ஒவ்வொரு ஆயத்தும் அல்லாஹ் கிட்ட கபூலியத்தா இல்லையா? அல்லாஹ் எங்கட அமல்களை எடுத்து அல்லாஹ் மீசான்ல போட்டு அல்லாஹ்ட முன்னுக்கு வச்சு அல்லாஹ் விசாரணை செய்வானே. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு அமலை செய்யறதை விட அந்த அமல் கபூலியத்தா இல்லையா என்ற விஷயத்துல பயப்படணும். அமல் கபூலியத்தா இல்லையா? எங்கட முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் இமாம்கள் என்ன செய்வாங்கண்டா, ரமதான் வாரத்துக்கு 6 மாதங்களுக்கு முன்னாலே ரமதானுக்காக வேண்டி தயாராகுவாங்க. ரமதான் விடை பெற்று போனதுக்கு பின்னால 6 மாதங்களுக்கு கண்டினியூஸா இந்த ரமதான்ல செஞ்ச அமல்கள் கபூல் ஆகுறதுக்கு அல்லாஹ் கிட்ட துவா செய்வாங்க. ஏன்னா கபூலியத்னதாக முக்கியம். துவா கேட்பாங்களாம், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இந்த துவாவை அடிக்கடி ஓதி கொண்டிருக்கும். யாழ்ல எங்கள்கிட்ட இருந்து எங்களோட அமல்களை நீ கபூல் செய், செஞ்ச ருக்குவை நீ கபூல் செய், செஞ்ச சுஜூதை நீ கபூல் செய், நோட்ட நோன்புகளை நீ கபூல் செய்து அல்லாஹ் கிட்ட கபூலியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும். அமல் கபூலியத் இல்லாட்டி மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்திலேயும் நஷ்டம், ஆகிரத்திலேயும் நஷ்டம். மேலானவர்களே, நாங்கள் ஈக்கக்கூடிய இந்த கடைசி 10 நாட்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதனுடைய ஒற்றை படை இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ர் எதிர்பாருங்க. லைலத்துல் கத்ர் வந்துட்டா அதில் நீங்கள் அதனுடைய நன்மையை அடைஞ்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. இந்த கடைசி 10 இது நரக விடுதலையுடைய 10, நரக விடுதலை. உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு அடியானுக்கு நரக விடுதலை கிடைச்சிருச்சு என்றதுடைய அலாமத், அடையாளங்கள், சயின்ஸ் என்னாண்டா, அவருக்கு அல்லாஹ் அடிக்கடி தௌபாட பாக்கியத்தை நசீபாக்குவானாம். தௌபாட பாக்கியம் அடிக்கடி அவருக்கு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வாழ்க்கையில ஏற்படுறது, இவர் நரகத்திலிருந்து விடுதலை ஆகிறாரு என்றதுக்குரிய அடையாளமாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமா ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வஉத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யாரு நரகத்திலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டு யாரு சுவர்க்கத்துக்குள்ளுக்கு நுழைய வைக்கப்படுறாங்களோ இவங்க தான் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இவ்வளவு பாக்கியம் ரமதான். இந்த ரமதான்ல நரகத்துடைய 7 வாயில்களையும் அல்லாஹ் மூடி வச்சுக்கிறான். லஹா சப்அத்து அப்வாப் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உம் மக்ஸூம். 7 வாயில்கள் நரகத்துக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு தஃப்சீல சொல்றாங்க, நரகத்துக்கு 7 வாயில்ன்ற கருத்து என்னண்டா, நரகத்துக்கு 7 தட்டி தான், 7 ஸ்டோரிஸ். அல்ல எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு சுவர்க்கத்துடைய எல்லா வாயில்களையும் திறந்து வச்சுட்டு ஒரு மலக்கு ஏலான் செய்கிறாரு, யா பாகியல் ஹைர் அக்பில். ஏ நன்மையை தேடக்கூடியவனே, ஏ இபாதத்தை செய்யக்கூடியவனே, ஏ நற்கர்மங்களை செய்யக்கூடியவனே, நீ நன்மையிட பக்கம் வந்து கொண்டே இரு, சுவர்க்கத்திட பக்கம் வந்து கொண்டே இரு ஒரு மலக்கு ஏலான் செய்கிறாரு. யா பாகிய ஷர் அதுபிர் அக்சிர். ஏ பாவத்தை செய்யக்கூடியவனே, பாவத்தை தேடக்கூடியவனே, ஹராத்தை செய்யக்கூடியவனே, உன்னோட பாவத்தை எல்லாம் முட்டுடு, நீ நரகத்துல பக்கம் ஆகிடாதேன்னு ஒரு மலக்கை ஏலான் செஞ்சு கொண்டிருக்கிறார். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் என்ன விளங்கணும்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய ஏற்பாடு. அல்லாஹ் ரஹ்மத்துன்னு தந்து, அல்லாஹ் மக்ஃபிரத்னு தந்து, அல்லாஹ் இத்தக்கும் மினர் நரக விடுதலைன்னு தந்து, லைலத்துல் கத்ர்னு தந்தும், மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஆகப்பெரிய கைசேதம் என்னாண்டா, சில மக்கள்கிட்ட கூட்டம் வைக்கிறாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவங்களுடைய இபாதத் இவங்களோட தலைக்கு மேலேயும் ஏறாதுன்றாங்க. லைலத்துல் கத்ருடைய இரவுலையும் இவங்க உட்கார்ந்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் இவங்களோட பாவத்தையும் மன்னிக்க மாட்டான். முதலாவது கூட்டம் சொன்னாங்க, அல் முஷாஹின், மக்கள் கிடையில குழப்பத்தை உண்டாக்குறவன். ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம், ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஊர், ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமாய்க்கிறாங்க, நான தம்பி சந்தோஷமாய்க்கிறாங்க,
தாத்தா தங்கச்சி சந்தோஷமாயிக்கிறாங்க, ஒற்றுமையாயிக்கிறாங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் சந்தோஷமாக நிம்மதியாக பிஸ்னஸை செஞ்சு கொண்டு போகிறாங்க. இவங்களுக்கு இடையில போயிட்டு யார் குழப்பத்தை உண்டாக்கி 2 பேரையும் பிரிச்சுட்றானோ இவன் தான் முஷாஹித், முஃப்தின். இவன் ஆக பெரிய குழப்பக்காரன். ஆக கெட்ட பழக்கம்டாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ். ஆக கெட்ட பழக்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவங்க எவ்வளவு தான் தொழுதாலும் இவங்களோட தொழுகை தலைக்கு மேலே கூட ஏறாதுன்னா, இது வரைக்கும்டா உண்மையான முறையில் தௌபா செய்யும். இவங்கள்கிட்ட ஈக்கிறத அவங்கள்கிட்ட போயிட்டு செல்றது, அவங்கள்கிட்ட இல்லாதத இவங்கள்ட்ட வந்து செல்றது, கோல் சொல்ற பழக்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத, நம்மாம் கோல் சொல்லி திரிகிறவன் ஒரு நாளும் சுவர்க்கத்துக்கு நுழையவே மாட்டான். 2வது குரூப் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காத்திஉர் ரஹீம், உறவு முறையை துண்டிச்சு வாழ்றவன். உறவு முறையை துண்டிச்சு வாழ்றவன். அவருக்கு உறவு முறையை பேன்றதுல கணக்கில்லை. ஊர்ல எல்லாரும் இவரை தூக்கி வைக்கிறாங்க, ஊர்ல எல்லாரும் நல்ல மனிதர்னு சொல்றாங்க, ஊர்ல எல்லாம் நல்ல கொடை கொடுக்குறாருன்னு சொல்றாங்க. ஆனா ஃபேமிலி சைடை பார்த்தா சொந்த நான தம்பியை கூட பார்க்குறாரு இல்லை. உறவு முறையை துண்டிச்சு வாழ்றாரு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில்மன் கதஅக், உங்களை யார் சரி துண்டிச்சு வாழ்றாங்களா, உங்களை யார் சரி வெட்டி வாழ்றாங்களா, நீங்க அவங்கள வெட்டி வாழ வானம், நீங்க அவங்களோட ஒட்டி வாழுங்கன்னு சொன்னாங்க. நீங்க சேர்ந்து வாழுங்க. வஅஃபு அம்மன் ஸலமக், உங்களுக்கு யார் சரி அநியாயம் செய்கிறாங்களா, அந்த அநியாயம் செய்கிறவங்களை நீங்கள் மன்னிச்சு விடுங்க. ஆக கஷ்டமான அமல். எங்களுக்கு யார் சரி அநியாயம் செஞ்சிட்டா அவங்கள மன்னிக்கிறது கஷ்டமான அமல். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு அநியாயம் செய்கிறாங்களா நீங்கள் மன்னிச்சு விடுங்க, நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. யார் சரி மன்னிப்பு கேட்டு வந்துட்டா நீங்கள் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க, மன்னிப்பு கொடுங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்னைக்கு சின்ன சின்ன சில்லற பிரச்சனைக்காக வேண்டி பல மாதங்களாக போகும். சொந்த நான தம்பிக்கு இடையில, சொந்த தாத்த தங்கச்சிக்கு இடையில ஒரு லேண்டு வாப்பா பிரிச்சு தந்தாரு, எல்லாத்துக்கும் போக வேண்டிய சொத்து அவனுக்கு கொஞ்சம் கூடையா பெய்திருச்சு என்றதுக்காக வேண்டி இன்னைக்கு பல மாதங்களாக போகும். ஒரு சின்ன ஒரு வேலி துண்டுக்காக வேண்டி, ஒரு சின்ன ஒரு செவர் துண்டுக்காக வேண்டி, ஒரு சின்ன ஒரு லேண்ட் பீஸ்க்காக வேண்டி. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்ட வார்த்தை சில்மன் கதஅக், உங்களை வெட்டி வாழ்ந்தா உறவு முறையோட நீங்க சேர்ந்து வாழுங்கண்டு. இங்க சின்ன உலகத்துடைய ஒரு துண்டுக்காக வேண்டி பல மாதங்களாக ரசூலுல்லாஹ்ட வார்த்தையை கூட எடுத்து நடக்கிறதுக்கு எங்களோட உள்ளம் தயாராகுதில்லை. இந்த துன்யா இது, அத்துன்யா லா தஅதிலு இன்தல்லாஹ் ஜனாஹ பஊதா. இந்த உலகம் இருக்கிற உலகம், இந்த உலகம் அல்லாஹ்ட பார்வையில கொசூட இறக்கைக்கு கூட பெருமதி இல்லை. இந்த துன்யாவை இன்னைக்கு கட்டி பிடிச்சு கொண்டு சொந்தம் பார்க்காம, ஒரே உம்மட வயிற்றுக்கு பிறந்ததுன்னு பார்க்காம, கோர்ட் கேஸ்ண்டு மாதக்கணக்காக அலைஞ்சு கொண்டிருக்கிறவங்க எத்தனையோ பேர். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, மௌத்தாகிட்டா கொண்டு போக போறது ஒன்றுமே இல்லை. வெறும் கையோட தான் போகும். 6 அடி கபரு தான். யாரும் சொல்றதில்ல, இவர் உலகத்துல கட்டி பிடிச்சு கொண்டிருந்த ஒரு லேண்ட் ஒன்று இருந்துச்சு, கபரை கொஞ்சம் அகலமா தோண்டுங்க, இவருடைய லேண்டை முதலுக்கு போட்டு அடக்குவோம் யாரும் சொல்ல மாட்டாங்க. மௌத்தாகினா அதை விட்டுட்டு தான் போகும். அந்த விட்டுட்டு போற சொத்துக்காக வேண்டி கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எத்தனையோ பேர் உறவு முறையில கணக்கில்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு யாருக்கு சரி ரிஸ்கில் பரக்கத் கிடைக்கணும், வாழ்வாதாரத்தில் பரக்கத் கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, உறவு முறையை சேர்ந்து வாழுங்கண்ணா. உங்களுக்கு உங்களோட ஆயுள் நீண்ட ஆயுளாக ஆகணும் என்று ஆசைப்படுறீங்களா, நீண்ட ஆயுளாக ஆகணும் என்று ஆசைப்படுறீங்களா, நீங்க உறவு முறையை பேணி வாழுங்கன்னாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால உறவு முறையை யார் துண்டிச்சு வாழ்றாங்களோ, இவங்க எவ்வளோ அமல் செஞ்சாலும், எவ்வளோ இபாதத் செஞ்சாலும், எவ்வளோ நோன்பு பிடிச்சாலும், எவ்வளோ கியாமுல் லைல் தொழுந்தாலும், லைலத்துல் கதர்ல கண்ணீர் இல்லை வெத்த கண்ணீர் வடிச்சாலும் அங்க உறவு முறையில ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தலைக்கு மேல போவாது. இதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் துஅரிதுல் அமால் இந்தல்லாஹ், அல்லாஹ் கிட்ட அமல்கள் எடுத்து காட்டப்படுதான். அல்லாஹ் பார்த்து செக் பண்றானாம், எந்த அமலை கபூல் செய்யறது, எந்த அமலை தட்டி விடுறது. இந்த நேரத்துல யார் 2 பேர் கோபம் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்களோ,
பேசாம இருக்கிறாங்களோ அவங்க 2 பேரும் ஹத்தா யஸ்தலிஹா, 2 பேரும் ஒற்றுமையாகிற வரைக்கும் அவங்களோட அமலை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். ஆக பெரிய நஷ்டவாதி. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, 3வது குரூப் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஆக் லில் வாலிதைன், உம்மா வாப்பாக்கு நோவினை செய்கிறவன் இவன்ட அமல் இபாதத் ஒரு நாளும் தலைக்கு மேலே போகாது. உம்மா வாப்பாக்கு நோவினை செய்கிறவன். இன்னைக்கு நோவினாண்ட போக்கல எங்களுக்கு வாரது உம்மா வாப்பாக்கு அடிக்கிறது ஆயிக்குமேனா அப்படின்ட்டு எங்களோட உள்ளத்துக்கு வாரது. தஃப்சீர் உலமாக்கள் சொல்றாங்க, பில் கௌலி வல் ஃபிஅல், உங்களோட செயலாலையும் உம்மா வாப்பாக்கு நோவினை செய்யலாம், உங்களோட வார்த்தைகளாலையும் உம்மா வாப்பாக்கு நோவினை செய்யலாம். உம்மா ஏதாவது சொல்லிட்டா, வாப்பா ஏதாவது சொல்லிட்டா முறைச்சி பார்க்கறது, இதுவும் நோவினையில பெற்று செய்யும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னைய உங்களைய பார்த்து அல்லாஹ் பேசுறான், இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவு கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப். அல்லாஹ் சொல்றான், உங்களோட பேரண்ட்ஸ் உம்மா அல்லது வாப்பா அல்லது 2 பேரும் உங்கள்கிட்ட ஈக்கிறாங்க. அவங்க எந்த ஏஜில் ஈக்கிறாங்கண்டா அவங்களோட 30s 40s அந்த வயசுல இல்லை. அல்லாஹ் பாவிக்கிற வார்த்தை கிபர். அவங்க வயது முதிர்ந்த காலத்தில். அந்த காலம் எப்படின்னா அடிக்கடி கேள்வி கேட்கிற காலம், அடிக்கடி ஏதாவது சொல்லி கொண்டிருக்கிற காலம், அடிக்கடி என்ன சரி சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அது எங்களுக்கு சில நேரம் செட் ஆகாது. உம்மாவை பார்த்து இன்னைக்கு பெத்து வளர்த்து பாலூட்டி வளர்த்த எங்களை கஷ்டப்பட்டு பார்த்தவங்க இன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் அவங்களோட தோளுக்கு மேலே வளர்ந்துட்டோம். நாங்கள் உங்களை பார்த்து என்ன சொல்கிறோம்டா, உங்களுக்கு ஒன்றும் தெரியா, நீங்கள் சும்மா இருங்க, இது உங்களோட காலம் இல்லை. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, வாயை திறந்து பதுவா செய்ய தேவையில்ல. உள்ளம் காயப்பட்டுச்சுண்டா முழு வாழ்க்கையும் பதுவாக மாறி. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், வலா தகுல் லஹுமா உஃப். அவங்கள பார்த்து நீங்கள் உஃப்ட வார்த்தையை கூட செல்லவான. தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, உஃப்ட வார்த்தைக்கு எந்த லாங்குவேஜ்லையும் கருத்தடி கேளா. ஏன்னா அரபிக் லெட்டர்ஸில் அலிஃப்லேருந்து யா மட்டும் இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸும் அதனுடைய ப்ரொனவுன்சியேஷன் ஒவ்வொரு இடத்துலேருந்து வரும். நாக்க மடக்கணும், நாக்க திருப்போணும், நாக்க கீழே வைக்கணும், நாக்க மேலே வைக்கணும். ஒவ்வொரு எழுத்தையும் வெளியாக்குறது சரியான கஷ்டம். ஆனால் அல்லாஹ் சொன்ன வார்த்தை உஃப்ன்ற எழுத்து இருக்குதே, இந்த ஃபாவை சொல்றதுக்கு யாருக்கும் கஷ்டம் இல்லை. மேலே 2 பல்ல கீழே உதடில் வச்சு சொன்னா ஃபா வெளியே வந்துடும். அது பெரிய கஷ்டப்படுற எழுத்தொண்டு இல்லை. அல்லாஹ் என்ன விளங்கப்படுத்துறான்டா முழு உம்மத்துக்கும், நீங்கள் இவ்வளோ சிம்பிளான ஒரு வார்த்தையால் கூட உங்களோட உம்மா வாப்பாக்கு நோவினை செஞ்சிடவான. உம்மா வாப்பாக்கு நோவினை செஞ்சிட. உம்மா வாப்பா ஏதாவது சொன்னா நாக்க தட்டுறது, அந்த சவுண்ட் ஒன்று போடுறது, அதுவும் உம்மா வாப்பாக்கு நோவின என்பதாக தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க. அது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலம். யமன்லேருந்து ஒரு மனிதர் அவருடைய உம்மாவை தலைக்கு மேல் ஒரு பாஸ்கெட் வச்சு எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு வராரு. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, யமன்லேருந்து மக்காவுக்கு கிட்டத்தட்ட 1250 கிலோமீட்டருக்கும் மேலே. ஃப்ளைட் ஈக்கல்ல, கடலால் வாரத்துக்கு ஷிப் ஈக்கல்ல, அவர்கிட்ட ஒட்டகம் ஹார்ஸ் இதெல்லாம் இருக்கல்ல. அவர் நடை பாதையில் உம்மாவை தலைக்கு மேலே வச்சுக்கொண்டு மக்காவுக்கு வந்தார், காபாவுக்கு வந்தார், காபத்துல்லாவை தவாஃப் செஞ்சார், சஃபா மருவாக்கு போனார், அங்கே சஈ செஞ்சார். அப்துல்லா இப்னு உமர் கிட்ட வந்தார் ரலியல்லாஹு அன்ஹுமா. வந்து செல்றாரு, அமீரே நீங்கள் எனக்கு ஒரு ஃபத்வா ஒன்று தருவோம். என்ன கேள்விண்டா, என் உம்மா என்னைய பெற்று வளர்த்து பாலூட்டி என்னை இவ்வளவு வளர்த்து எல்லாம் ஆளாக்கினாங்க. நான் யமன்ல இருந்து சாதாரண தூரம் இல்லை, 150 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருந்து ஏண்ட உம்மாவை தலைக்கு மேலே வச்சுட்டு நான் இந்த மக்காவுக்கு வந்து இங்கே தவாஃப் செஞ்சு இங்கே சஃபா மருவா கடையில் சஈ செஞ்சு என் உம்ரோட கடமையெல்லாம் முடிச்சுட்டு நான் இங்கே வந்து ஈக்கிறேன். அமீரே நீங்கள் எனக்கு சொல்லணும், ஏண்ட உம்மா பட்ட கஷ்டத்துக்கு நான் செஞ்ச இந்த வேலைக்கு இது 2ம் பேலன்ஸ் ஆகுமான்னு கேட்டான். 2ம் ஈக்குவல் ஆகுமா? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னாங்களாம், உங்களோட தாய்
உங்களைய சுமக்கிற நேரம், நீங்கள் தாயிட வூம்பில் ஈக்கிற நேரம், உங்களோட தாய் ப்ரெக்னெண்ட்டாக ஈக்கிற நேரம், நீங்கள் உங்களோட தாயிட வயிற்றுள்ளுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிறண்டிங்க, இன்னொரு இடத்துக்கு அசைஞ்சிங்க. அந்த நேரத்தில் உங்களோட தாய்க்கு ஒரு வருத்தம் ஒன்று வந்திருக்கும். அந்த தாய் வந்த வருத்தத்துக்கும் நீங்கள் செஞ்சின தியாகத்துக்கும் ஒரு நாளும் ஈடாகாது. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உம்மா வாப்பான்றது அது ஆக பெரிய பொக்கிஷம். உம்மா வாப்பாவை துண்டிச்சு, உம்மா வாப்பட உறவை பேணாமல், உம்மா வாப்பட வார்த்தையை மதிக்காமல், உம்மா வாப்பட மனசை நோகடிச்சு கொண்டிருந்தா எவ்வளவு தான் கியாமுல்லைல் இல்லை, எவ்வளவு தான் தஹஜ்ஜத் இல்லை, எவ்வளவு தான் மன்றாடினாலும் தலைக்கு மேலேயும் ஏறாது. 4வது கூட்டம் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதுமினுல் ஹம்ர், போதை வஸ்துக்கு அடிமையாகிறவன் இவன் எவ்வளோ அமல் செஞ்சாலும் தலைக்கு மேலேயும் போவாது. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்னைக்கு போதை வஸ்து என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மக்கள் நினைச்ச மாதிரி எல்லா கட்டத்திலையும் ஃபத்துவாக்கு உலமாக்கள் தேவை. ஆனால் இந்த கட்டம் வந்தால் சில பேர் அவங்களுக்கு நினச்ச மாதிரி ஃபத்துவா எடுத்துக்கொள்வது. நாங்கள் கொஞ்சம் தான் பாவிக்கிறோம், அது எந்த கேஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஷரீஅத்தை முடிவு செய்கிறது நீங்கள் இல்லை, ஷரீஅத்தை முடிவு செய்கிறது குர்ஆனும் ஹதீஸும். உங்களுக்கு ஷரீஅத்தோட விளையாட இயலாது. ரசூலுல்லாஹ் டெஃபினிஷன் என்னாண்டா, அல் இஸ்மு மா ஹாக ஃபீ சத்ரிக் வ கரிஹ்த அய்யத்தலிஅ அலைஹி நாஸ். நபி அவங்க பாவத்துக்கு டெஃபினிஷன் சொன்னாங்க, உள்ளத்தில் தடமாட்டம் வருது, இது ஹராமா, இது ஹலாலா, இது பாவமா, இப்படி ஒரு தடுமாட்டம் வந்து தடுமாட்டத்துடைய முடிவு இது பாவம் விளங்குது, ஆனாலும் விடுறதுக்கு தயார் இல்லை, இது பாவம். வகரிஹ்த அய்யத்தலிஅ அலைஹி நாஸ், நீங்கள் மனசால உள்ளத்தால வெறுக்கிறீங்க, அதை நான் செய்கிறது பாவம், இதை மக்கள் பார்த்துட்டாங்கண்டா எனக்கு கேவலம் வந்துடும். நான் ஊரில் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறவர், என்ன மகன் பார்த்துட்டா, மகன் பயப்படுறாரு, என்ன வாப்பா பார்த்துட்டா, இப்படி மறைச்சி செய்கிறது இது பாவம். இன்னைக்கு சர்வ சாதாரணம், கணக்கில்லை, நினைச்ச மாதிரி அவங்க ஃபத்வா எடுத்துக்கொண்டு இன்னைக்கு பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய ஷரீஅத் இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, இதை அதிகமாக பாவிக்கிறதால போதை வருமோ, இதை கொஞ்சமாக நீங்கள் சொட்டா பாவிச்சாலும் ஹராம். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அடுத்த விஷயம், இந்த ரமதானில் அதிகமாக நாங்கள் சதக்காட பக்கம் நாங்கள் எங்களோட கவனத்தை செலுத்துவோம். திருமிதியில் ஒரு ரிவாயத் வருது, ரமதானில் கொடுக்கக்கூடிய சதக்கா ஒரு சதக்காக்கல்லாக சிறந்த சதக்கா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானத்தை படைச்சான், இந்த பூமியை படைச்சான். இந்த பூமி கொஞ்சம் ஆடுற மாதிரி இருந்துச்சு, அல்லாஹ் மலைகளை நட்டினான், மவுண்டன் ரேஞ்சஸ் அல்லாஹ் படைச்சான், நட்டினான். அல்லாஹ் இதை நட்டினத்துக்கு பின்னால் மலாய்க்காமார்கள் கேட்டாங்களாம், ஃபஅஜிபத்தில் மலாய்க்கா, மலாய்க்காமார்களுக்கு ஆச்சரியம் வந்துச்சாம், அடே அல்லாஹ் கிட்ட இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு படைப்பு இருக்குதா, ஹல் மின் ஹல்கிக ஷைஉன் அஷத் மினல் ஜிபால், யா அல்லாஹ் உட படைப்பினத்தில் இந்த மலை மவுண்டன் ரேஞ்சஸை விட பவர்ஃபுல் ஆன ஒரு படைப்பு கிரியேஷன் உன கிரியேஷனில் ஈக்குதான்னு கேட்டான். அல்லாஹ் சொன்னான், நஅம் அல் ஹதீத், இரும்பு ஈக்குது, இரும்பு அயன், இது இந்த மவுண்டன் ரேஞ்சஸை விட பவர் தான். இரும்பை தூக்கி அடித்தா கல்ல மவுண்டனை உடைக்கேலும். மலாய்க்காமார்களுக்கு ஆச்சரியம், மலாய்க்காமார்கள் கேட்டாங்க, ஹல் மின் ஹல்கிக ஷைஉன் அஷத்து மினல் ஹதீத், இந்த இரும்பை விட இந்த அயனை விட ஒரு பவர்ஃபுல் ஆன ஒரு கிரியேஷன் உன்னோட கிரியேஷனில் ஈக்கிதா ரப்பேன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், அந்நார், நெருப்பு உண்டான், நெருப்பை நான் படைச்சிக்கிறேன். நெருப்பு எவ்வளவு கரடு முருடான அயனையும் சுக்கு நூறாக்கி உருக்கி போட்டு. மலாய்க்காமார்களுக்கு ஆச்சரியம். மலாய்க்காமார்கள் கேட்டாங்க, ஹல் மின் ஹல்கிக ஷைஉன் அஷத்து மினன் நார், ரப்பே இந்த நெருப்பை விட சக்தி வாய்ந்த ஒரு படைப்பு நீ படைச்சு வச்சுக்கிறியா? அல்லாஹ் சொன்னானாம், அல்மா, நீர், தண்ணிக்குதே, தண்ணி எவ்வளவு பிரமாண்டமான நெருப்பையும் நூக்கும். மலாய்க்காமார்கள் கேட்டாங்களாம், ஹல் மின் ஹல்கிக ஷைஉன் அஷத்து மினல் மா, ரப்பே இந்த தண்ணியை விட சக்தி வாய்ந்த ஒரு படைப்பு நீ படைச்சு வச்சுக்கிறியா?
அல்லாஹ் சொன்னானாம், நஅம் அர்-ரீஹ், காற்று, விண்ட், இது வீசக்கூடிய வேகம் தண்ணியையும் திசை திருப்பி டிரெக்ஷன் திருப்பி எடுத்துக்கொண்டு போகும். மலாய்க்காமார்களுக்கு ஆச்சரியம். மலாய்க்காமார்கள் கேட்டாங்களாம், ஹல் மின் ஹல்கிக ஷைஉன் அஷத்து மினர் ரீஹ், யா அல்லாஹ், ஓண்ட படைப்புல இந்த காற்றை விட சக்தி வாய்ந்தது ஒன்று இருக்குதா? அல்லாஹ் சொன்னானாம், இப்னு ஆதம் தஸத்தக பிஸதகத்தின் பியமீனிஹி யுஹ்ஃபீஹா அன் ஷிமாலிஹி. ஆதமுடைய மகன் அவன் ஒரு சதக்கா ஒன்று கொடுக்கிறான். ஒரு சதக்கா எப்படி கொடுக்கிறான் என்றா, யுஹ்ஃபீஹா அன் ஷிமாலிஹி, அவன் இடது கைக்கு விளங்காம வலது கையால கொடுக்கிற சதக்காய்க்குதே, இது அல்லாஹ் கிட்ட ஆக பவர்ஃபுல் என்பதாக அல்லாஹ்வே விளங்கப்படுத்துறான் மலாய்க்காமார். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எல்லா மஸ்ஜிதுகளையும் இந்த பீரியட்ல சதக்கா கேட்கப்படுது. உங்களோட சதக்காக்களை நீங்க வழங்குங்கன்னு சொல்லப்படுது. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாமே இல்லைன்னு சொல்றவன், அல்லாவே இல்லைன்னு சொல்ற எத்தனையோ ரிலிஜன்ல இருக்கக்கூடிய லீடர்ஸை இன்றைக்கு போயிட்டு சந்திக்கக்கூடிய நேரத்தில் எத்தனையோ பேர் லட்சோம் தங்கம் எல்லாம் செலவழிக்கிறாங்க. அல்லாஹ் இல்லைன்னு சொல்றவனுக்கு போயிட்டு கொடுக்குறாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்கட சதக்கா என்னத்துக்கு கேட்கப்படுதுண்டா, எங்கட துன்யாட தேவையை யார் சரி பூர்த்தி செஞ்சிட்டா அவங்களுக்கு நாங்கள் ஒரு பிரதி உபகாரம் செய்கிறோம். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த மஸ்ஜிதுடைய ஊழியர்கள் இருக்கிறாங்களே, இவங்க எங்கட ஆகிரத்துடைய தேவையை பூர்த்தி செஞ்சு தாரோங்க. ஆகிரத்துடைய தேவையை இவங்க லேசான விஷயத்தை எங்களுக்கு முன்னுக்கு வைக்கல. அல்லாஹ் இல்லைன்னு சொல்றவனுக்கே அவ்வளவு லட்சம் மக்கள் செலவழிக்கிறாங்க. இவங்க அல்லாஹ்ட வஹியை எங்களுக்கு முன்னுக்கு வைக்கிறாங்க. குர்ஆன் எங்களுக்கு தாராங்க, ஹதீஸ் எங்களுக்கு தாராங்க. நாங்க ஒரு ஒழுங்கில்லாத பாதையில போகக்கூடிய நேரத்தில் எங்களைய சரியாக்கி ஹிதாயத்த பாதையில் எங்களைய விட்றவங்க, இவங்களுக்காக வேண்டி நாங்கள் எங்களோட சதக்காக்கள் தான தர்மங்களை செலவழிக்கணும். அல்லாஹ் ஒன்றையும் வீணாக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுஹ்லிஃபுஹ், நீங்கள் எதை செலவழிக்கிறீங்களோ நான் அதை விட சிறந்த உங்களுக்கு நான் மீட்டி தருவேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். சதக்கான்றது கையிலேருந்து போகக்கூடிய நேரத்தில் அடை நான் சம்பாதிச்சு, நான் கஷ்டப்பட்டு, நான் வேர்வை சிந்தி சம்பாதிச்ச ஏண்ட பணம் வெளியாகக்கூடிய நேரத்தில் உடம்புல இருந்து ஒரு கலண்டு போற வருத்தம் வரும். ஆனால் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் அதை மீட்டி தருவேன். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் துன்யாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட நாங்கள் ஆகிரத்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எங்களோட நோக்கம் துன்யா இல்லை, எங்களோட நோக்கம் ஆகிரத். எங்களோட நோக்கம் ஆகிரத். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதர் ஒரு வெஹிக்கல்ல போறார். அந்த வெஹிக்கல்ல விண்ட் ஸ்கிரீன் இருக்குது, சைட் மிரர்ஸ் ரெண்டும் இருக்குது. இந்த சைட் மிரர்ஸ் இருக்குதே, இதுதான் துன்யா. ஒரு மிரர் எங்களோட ஃபேமிலிண்டா, மற்ற மிரர் எங்களோட பிஸ்னஸ். யாருமே பிஸ்னஸை, ஃபேமிலியை, சைட் மிரர்ஸை மட்டும் பார்த்துட்டு வெஹிக்கல்ல போக மாட்டாங்க. விண்ட் ஸ்கிரீனை பார்த்து கொண்டு போனா தான் போற தூரத்தை போயிட்டு சேரிடும். வைன்னத்தாரல் ஆஹிரத் லஹியல் ஹயவான், ஆஹிரத் வாழ்க்கை இருக்குதே, இதுதான் வாழ்க்கை. அதனால இந்த ரமதானை கொண்டு எங்களோட வாழ்க்கையில உண்மையான தக்வாவை உண்டாக்கி கொள்ளணும். அதே போல இந்த ரமதானை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் தக்வாதாரிகளாக ஆக்குறதுக்கு நம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். பெத்து வளர்த்தாலாக்கி உமா அப்பட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். எத்தனையோ உமா அப்பா நோயாளிகள் யா அல்லாஹ், பூர்த்தியான ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்துறியா அல்லாஹ். எத்தனையோ உமா அப்பா மரணித்து மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். அந்த மண்ணறைகளை சுவர்க்கத்துடைய பூங்காவனமாக ஆக்கிறியா அல்லாஹ். நரக படுகொலியிலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். ஓதி தந்த உஸ்தாத்மார்களோட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். அவரோட வாழ்க்கையை கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். யாழ் எங்கள் நோட்ட நோன்புகளை கபூல் செய்யா அல்லாஹ். தொழுத தொழுகைகளை கபூல் செய்யா அல்லாஹ். செஞ்ச சுஜூதுகளை கபூல் செய்யா அல்லாஹ். எல்லாம் நீ திருப்பி முகத்தில் வீசி அடிச்சிட்டா எல்லாம் கபூல் செய்யறதுக்கு வேறு எந்த ரப்பும் இல்லையா அல்லாஹ். எங்களோட துஆக்களை ஏற்றுக்கோயா அல்லாஹ். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد
وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. ما بعد، فيا عباد الله، إني أوصيكم ونفسي أولا بتقوى الله. وحدوا الله، فإن التوحيد رأس الطاعة، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم والبدعة، فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق، فإن الصدق ينجي، وإياكم والكذب فإنه يهلك. وعليكم بالإحسان، فإن الله يحب المحسنين. ولا تقنطوا من رحمة الله، فإنه أرحم الراحمين. ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين. ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها، فتوكلوا عليه، فإن الله يحب المتوكلين. وادعوه فإن ربكم مجيب الدعوات، واستغفروه يمددكم بأموال وبنين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته، ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروا، إنه هو الغفور الرحيم.